ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தெய்வீக உணர்வை பெறுகிற நல்ல நாட்களை மாறட்டும். நமக்குள்ள ஒரு உணர்வு தெரியும், அப்படிப்பட்ட நல்ல நாட்களை மாறும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல, சென்னையில் பார்த்துருக்கலாம், கன்னியாகுமரியில் பார்த்துருக்கலாம், பல இடங்களில் கடற்கரையில் கலங்கரை விளக்கம் வெளிநாட்டு நடந்த சம்பவம். அதில் 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாய் பணி செய்த ஒரு மனிதன். ஷிஃப்ட்டு நைட்டு பகலில் அப்படி மாறி மாறி ஷிஃப்ட் வரும். இரவு ஷிஃப்ட்டில் அவர் படுத்திருந்தார். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவர் துப்பாக்கி சொல்கிற சத்தம் போல கேட்கும். எதுக்குன்னா, அந்த கப்பல்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறது. அந்த வெளிச்சம் ஒரு பக்கம், அதுபோல் அவங்க தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சத்தம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் ரிப்பேர் ஆகி ஒரு சில மணி நேரங்கள் அது சவுண்டே இல்லை. அவர் முழிச்சிட்டார். வேடிக்கையாக இருக்குல்ல, சவுண்டே கேட்டு பழகினதுனால அவர் தூங்கிட்டார். திடீர்னு சவுண்டே அடிக்கலைன்னு எழுப்பிட்டார். என்ன கம்ப்ளைண்ட் ஆகும், அதான் உணர்வு. ஏன்னா 20 வருஷங்களாக 1 ஹவருக்கு ஒருக்கா சத்தம் கேட்கும், ஆஸ் யூஸ்வல். ஆனால் அப்நார்மலாக சத்தம் கேட்கல அப்படின்னா அவருக்கு ஒரு எண்ணம் வந்து விழித்து கொண்டார். இதை காட்டுகிறது. அடிக்கடி தேவாலயத்துக்கு போகிற நாம் தேவாலயத்துக்கு போக முடியாட்டா நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். தினந்தோறும் வேதம் வாசிக்கிற நாம் வேதம் வாசிக்க முடியாட்டா ஒரு உணர்வு வரணும். தினந்தோறும் ஜெபிக்கிற நாம் ஜெபிக்காட்டா நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். அல்லேலூயா. ஐயோ நீங்கள் ஜெபிக்கலையே, ஐயோ நான் வேதம் வாசிக்கலையே, ஐயோ நான் கோவப்பட்டனே, ஐயோ நான் பதறிட்டனே, நான் செய்த தீர்மானத்தில் கரெக்டாக இல்லையே. நமக்கு ஒரு உணர்வை தேவன் உண்டாக்குகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மனுஷன் பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா துப்பாக்கி சவுண்டு கேட்கும். ஏன் கேட்கல அப்படின்னு முடிச்சுட்டார் பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு உணர்வு வந்துச்சு. நான் வேலையில் இருக்கேன், ஜாபில் இருக்கேன், உடனே அதை சரி செய்ய அவர் முற்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும், அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். யோபு 32:8. 32:8. அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஒரு வேடிக்கையான வார்த்தை உண்டு, பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க சில வாக்கியங்கள். அதில் ஒரு வார்த்தை, உணர்ச்சியற்ற தோலின் பகுதி தொழுநோயின் ஆரம்பம். கையில் ஒரு ஊசி வச்சு குத்தி அதில் ஏதாவது பட்டு உணர்வு இல்லைன்னா தொழுநோயின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்வு இருக்குன்னு பாருங்கள். என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு தாவீது கேட்கிறார். தெய்வீக உணர்வை கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். உணர்வு பற்றி வாழ்கிற நல்ல நாட்களை மாறட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உணர்வை தார். அந்த மனுஷன் துப்பாக்கி சவுண்ட் இல்லைன்னு எழுப்பிட்டானே, ஜபிக்காத பட்சத்தில், வேதம் வாசிக்காத பட்சத்தில், ஆராதிக்காத பட்சத்தில் எங்களுக்கு ஒரு உணர்வை தந்து எங்களை தட்டி எழுப்பும்படி ஜபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுள்ள ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்க. God bless you. Have a nice day.